இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, ஜூன் மாதம் 22ஆம் தேதி தாயாம் திரு அவை நோலா நகரத்தினுடைய புனித பவுலினியூஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனித பவுலினியூஸ் என்பவர் பிறந்தது திருச்சபையுடைய வரலாற்றில் 3வது 4வது நூற்றாண்டுல. இவர் பிறந்தது பிரான்ஸ் தேசத்துல, பிறகு பணி செய்தது இத்தாலி தேசத்துல, மரித்ததும் இத்தாலி தேசத்தில் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பிரபுத்துவ குடும்பத்தில் பிறக்கிறார். மிக உயர்வான செழிப்பான ஒரு வாழ்வை வாழ்கிறார். திருமண வயது வந்த பிறகு இவருக்கு திருமணமும் செய்து வைக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, மனைவியினுடைய இறப்பிற்கு பிறகு அனைத்தையும் துறந்துவிட்டு புனிதமான ஒரு வாழ்வை வாழத் தொடங்குகிறார். அன்புமிக்கவர்களே, இவருடைய புனிதத்துவத்தை பார்த்து தான் இவருக்கு நோலா நகரத்தினுடைய ஆயர் பதவி கொடுக்கப்படுகிறது. மக்களை மிகுந்த கனிவுடனும் அதே நேரத்தில் கிறிஸ்தவ நெறியிலும் வளர்த்தெடுத்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். பல்வேறு கவிதைகளை எழுதிய ஒரு புனிதராகவும், தன்னுடைய சமகாலத்து புனிதர்களுக்கு ஒரு நல்ல முன்னோடியாக வாழ்ந்த ஒரு புனிதராகவும் இவர் இருந்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இந்த நோலா நகரத்தினுடைய புனித பவுலினியூஸ் என்பவருடைய வாழ்வு என்பது நமக்கான ஒரு அழகான பாடம். செல்வ செழிப்பில் இருந்தாலும் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஏழ்மையில வாழ வேண்டும், எளிமையில வாழ வேண்டும், அதே நேரத்துல புனிதத்துல வளர வேண்டும் என்பதுதான் இவருடைய வாழ்வு நமக்கு சொல்லித் தருகிற பாடம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்ப்பிடுதலை பற்றின ஒரு கடுமையான வாழ்க்கை பாடத்தை தான் நமக்கு சொல்லித் தருகிறார். அன்புமிக்கவர்களே, அன்றாட வாழ்க்கையில நாம் மற்றவர்களை பார்த்து தீர்ப்பிட்டு கொண்டே தான் இருக்கிறோம். தீர்ப்பிடுதல் என்பது எதற்காக வருகிறது, எங்கிருந்து நம்மிடம் வருகிறது என்று கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு தெரியும். மற்றவர்களை பார்த்து நம்ம தீர்ப்பிடுதல் என்பது நம்முடைய சிந்தனையில் இருக்கிறது. அந்த சிந்தனையில் இருக்கிற அந்த எண்ணங்கள் வார்த்தை வடிவில் மற்றவர்களை பார்த்து இவர்கள் இப்படித்தான், அவர்கள் அப்படித்தான், அப்படி என்று மற்றவர்களை தீர்ப்பிடுகிற ஒரு சூழலுக்கு நம்மை தள்ளுகின்றன. அன்புமிக்கவர்களே, ஒருவரை பார்த்து நம்ம தீர்ப்பிடுகிறோம் என்றால் நம்முடைய எண்ணத்துல நம்மை பற்றி உயர்வான ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். மற்றவர்களை தாழ்வாகவும் நம்மை பற்றி உயர்வாகவும் நினைத்துக் கொள்கிற நேரத்துல, அல்லது நான் தான் நேர்மையாளன் என்று நம்மை நாமே உயர்த்தி கொள்கிற நேரத்துல, அல்லது மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுகிற நேரத்துல, அல்லது மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிற நேரத்துல, தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நேரத்துல, தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிற ஒரு நேரத்துல, தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிற ஒரு நேரத்துல, அல்லது தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற நேரத்துல தான் மற்றவர்களை பார்த்து நம்ம தீர்ப்பிடுகிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதைத்தான் இன்றைக்கு கண்டித்து திருத்த விரும்புகிறார். மற்றவர்களிடத்துல சிறு சிறு குறைகளை கண்டித்து அவர்களை நல்லவர்களாக திருத்துவதற்காக நம்ம முயற்சி எடுக்கக்கூடாது என்பதல்ல இந்த ஒரு செய்தி. மாறாக நம்மை நாமே உயர்த்தி சுயநலத்திலும் ஆணவத்திலும் மற்றவர்களை தரக்குறைவாக நினைத்து அவர்களை தரக்குறைவாக விமர்சித்து தீர்ப்பிடுவதைத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். இதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணில் இருக்கிற மரக்கட்டையை எடுத்து விட்டு உன்னுடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை நீ சுட்டி காண்பிக்கலாம் அப்படி என்று கூறுவதன் மூலமாக இந்த உலகம் இன்னும் செழிப்புற வேண்டும் என்றால், இந்த உலகம் இன்னும் நேர்மையாளர்களாக மாற வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நம்மை நாமே சீர்தூக்கி சிந்தித்து பார்த்து நம்முடைய தவறுகளை முதலில் திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கு முதன்மையான ஒரு செய்தியாக வருகிறது. அன்புமிக்கவர்களே, பழைய செய்தியை ஒன்று சொல்வார்கள். ஒருவர் இந்த உலகத்தை மாற்ற விரும்புகிறார். தன்னுடைய வாழ்நாளில் பல ஆண்டுகள் முயற்சி செய்கிறார். உலகத்துல ஒருவரை கூட அவரால் மாற்ற முடியவில்லை. கடைசியில தன்னுடைய நாட்டில் இருக்கிற மக்களையாவது மாற்றிவிடலாம் அப்படி என்று தன்னுடைய 20வது வயதை முயற்சி செய்கிறார். அப்பொழுதும் முடியவில்லை. அடுத்தது தன்னுடைய மாநிலத்தையாவது மாற்றி விடலாம் அப்படி என்று தன்னுடைய 40வது வயதில் முயற்சி செய்கிறார். அப்பொழுது கூட முடியவில்லை. கடைசியில தன்னுடைய ஊரையாவது மாற்றி விடலாமே அப்படி என்று தன்னுடைய 50வது வயதில் முயற்சி செய்கிறார். அப்பொழுதும் முடியவில்லை. தன்னுடைய 60வது வயதில் தன்னுடைய குடும்பத்தையாவது மாற்றிவிடலாம் நல்லவர்களாக என்று முயற்சி செய்கிறார். அப்பொழுதும் முடியவில்லை. 70-75 ஆண்டுகளுக்கு பிறகு நடை தளர்ந்த பிறகு அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. என்னை மாற்றி இருந்த என்னையாவது மாற்ற முயற்சி செய்கிறேனே அப்படி என்று அவரையே அவரால் மாற்ற முடியவில்லையா? அப்பொழுதுதான் அவருக்கு தோன்றியதான், உலகத்தை மாற்றுவதற்கு முன்பாக என்னை மாற்றி இருந்தால் உலகத்துல ஒரு நல்லவனாவது இருந்திருப்பான் அப்படி என்று தன்னை மாற்றி இருந்தால் உலகம் தானாக மாறி இருக்கும் அப்படி என்பதை புரிந்து கொண்டாராம்.
அன்புமிக்கவர்களே, இதையத்தான் இன்றைக்கு வாழ்க்கை பாடமாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தருகிறார். தீர்ப்பிடாத ஒரு வாழ்வையும் நம்முடைய தவறுகளை நாமே திருத்திக் கொள்கிற ஒரு நல்ல மனதையும் ஆண்டவர் திருமுன்னிலையில நாம் நீதிமான்களாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காகவும் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.